இன்றைக்கி ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸ் கார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கார்னை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கார்ன் நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு உதுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம உதுத்து எடுத்த 1 கப் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சியை துருவி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் கார்ன் எடுத்த அதே கப்பில் 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்கோடா கிள்ளி போடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்தமாரி பக்கோடாக்கெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுங்க. ரொம்ப சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா பக்கோடா ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க. பக்கோடா பொன்னிறம் வந்த உடனே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது கார்ன் பக்கோடா ரெடி.